சொல்லிவிட்டேன். எவனாவது வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர், இஸ்லாமியரின் பாதுகாவலர்ன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை எவ்வளவு நீங்க வஞ்சிக்கிறீங்க. ஏன்டா எவனாவது யாராவது ஒரு தம்பி, நம்ம எந்த மனிதனுக்கும் சக மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து குப்பை வண்டியில கொண்டு வந்து உணவு கொடுக்க மாட்டான் தம்பி. இஸ்லாமியர் நாங்கள் வந்து எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு நீ குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுக்குற ஆட்சியில் அது உதயநிதி கலந்துக்கிறது பொழுது இன்ன வரைக்கும் அதுக்கு வாய் தரல யாரும். நீ என்னடா வெக்கம் இல்லாம உங்க கட்சிக்காரனை வச்சு நீ பேச வைக்கிற சிறுபான்மையின் பாதுகாவலர், சிறுபான்மையின் கடவுள்னு எனக்கு நல்லா வரும், நல்லா கேட்பேன் நான். நாசர்லாம் அந்த நிறுவனம் எங்கள் தலைவரை குறித்து எங்கள் தலைவருக்கு எதிராக நிறைய செய்தி போட்டுச்சு. ஆனா இந்த செய்தி கேட்ட உடனே முதல்ல குரல் கொடுத்தது தாவேக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க தலைவர் பேசிட்டாரா, அதை வச்சு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா, தொடர்ச்சியா எங்க வாரியர்ஸ் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த செய்தியாளர்களுக்கும் இந்த ஊடகத்திற்கும் பக்கபலமா நிக்கிறதே எங்க வாரியர்ஸும் டிவிக்கே தான். ஆனா இங்க சமூகத்துல என்ன நடந்தாலும் நம்ம தான் இன்னைக்கு மண்ணை மாமனை நம்மளை மிஞ்ச எவனும் இல்லைன்னு அந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, 2026 தவிடுபடியாகும். தளபதி அவர்கள் களத்துல இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து சேலத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இந்த தீய சக்தியை சொன்ன மாதிரி அடிச்சு விரட்டுறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது.